நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம். இப்போ மிதுன ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு சனி பெயர்ச்சி என்னென்ன யோகங்களா அள்ளி தருமா, கிள்ளி தருமா, இல்ல கொஞ்சமா தந்துட்டு போகுமா? இது அப்படி நீங்க கேட்கவே கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே இவர்கள் விரிந்த சிந்தனையுடையவர்கள், காற்றினுடைய புத்திரர்கள், வாயுகுமாரர்கள் மாதிரி. புதன் அப்படின்னாலே காற்று கிரகம்னு பேரு. இவர்கள் எதையுமே பிரம்மாண்டமா யோசிக்கிறவங்க. பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடியில ஒரு கம்பெனி தொடங்க. ஐயா 5 லட்சத்துக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கோம். நீங்க போடுற திட்ட வரைவெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குங்கய்யா அப்படிங்கிற. ஆனா இவங்க லக்கு அது நடந்துரும். அதாவது அவசியம் இல்லை. எஸ் இவங்க லக்கு என்னன்னா, இவங்க சும்மா போனா கூட அது நடந்துரும். இவங்க 10லே சனி பகவான் வருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற 10ல சனி வராருங்க. 10ங்கிறது என்னன்னா பிராண்ட் ஆக்க போறாரு. நான் ரொம்ப நாளா சொன்னேன், ஒரு கம்பெனிக்கு 2 தேவை. ஒன்னு சேல்ஸ், ஒன்னு பிராண்டிங். இந்த பிராண்டிங் இந்த கையில சேல்ஸ் ரொம்ப கஷ்டம். இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்றது. இந்த பக்கம் பிராண்ட் ஆகிட்டே இருக்கணும், இந்த பக்கம் சேல்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ சனி பகவான் இந்த சக்தி இவங்களுக்கு தராரு. இது வரைக்கும் இவங்களுடைய மசாலா கடை, ஒரு மசாலா பொடி தயாரிக்கிற கம்பெனி. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நம்ம ஏதோ சாதாரணமா ஒரு இட்லி கடை தான் சார் வச்சிருக்கோம் சார், நம்ம கடைலாம் அங்கே ஓரமா இருக்கு சார். இப்படிலாம் பேசாதீங்க. முதல்ல நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், தம்பிகிட்ட கூட நான் சொன்னேன், என்ன சொன்னேன், எதையுமே கம்மியா நினைக்காதீங்க. உங்க கம்பெனி உங்களுடைய உயிர். உங்க பிராண்டை நீங்க மதிக்கலைன்னா வேற எவன் மதிக்க போறான்? நீங்க முதல்ல பெருமையா நினைங்க. நான் பார்த்த வகையிலேயே நமது நெக்ஸ்ட் ஜென் மட்டும்தான், நெக்ஸ்ட் ஜென் கனடா, நெக்ஸ்ட் ஜென் எல்லாம் பெரிய எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரே யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறேன். அந்த சிந்தனையை நான் கண்டு வியக்கிறேன். இதுதான் அந்த விரிந்த சிந்தனைங்கிறது. அதுதான் அந்த எண்ணங்கள். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது அதற்கான வடிவத்தை, செயல் வடிவத்தை தருகிறார். இதுல என்னன்னா 10, 11, 12 பாக்குறாரு சில்வியா. 12ங்கிறது என்னன்னா அயன சயன ஸ்தானம். அயன சயன அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபேமிலியோட ஜாலியா ஒரு டூர் போறது, ஒரு ஹனிமூன் போறது போன்ற விஷயங்கள். ஃபேமிலியோட டூ ஸ்பெண்ட் வித் கோல்டன் டைம் வித் யுவர் ஒண்டர்ஃபுல் ஃபேமிலி. உங்களோட ஒய்ஃபோட, உங்க குழந்தைகளோட ஜாலியா போயிட்டு ஜாலியா வர மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போய் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வருடமாக இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, உலக புகழ் பெறுவீங்க மிதுன ராசிக்காரர்கள். காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நீங்க தான் நம்பர் 1. அந்த மாதிரி நம்பர் 1 ஸ்தானத்துக்கு நீங்க போவீங்க. எந்த தொழில் செஞ்சாலும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சமீபத்துல ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன், ரொம்ப வியந்தேன். ஒரு நார்த் இந்தியாக்காரர் ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்களாம். காரணம் என்னன்னா, அவர் அந்த பானிபூரி கடை வச்சிருந்தார். 20 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சு ஜிஎஸ்டி கட்டலன்னு கைது பண்ணிட்டார். அப்போ அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க பேசுறாங்க அந்த ரீல்ஸ்ல. அதை நான் கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 80 லட்சம் தான் டார்கெட்டுனா நீங்க பானிபூரி கூட விற்கலாம். ஆனால் 80 லட்சம் ஒரு பானிபூரி வச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு எந்த அளவு அந்த தொழில் அவன் நேசிச்சிருந்தா அதில் அவன் சம்பாதிச்சிருக்கும். நீங்க என்ன தொழில் வேணா பண்ணலாம், ஆனா அந்த தொழிலை நேசிக்கணும். அந்த நேசிக்கிறீங்க. மிதுன ராசிக்காரர்கள் உலக புகழ் பெறுறீங்க. இட்லி கடைன்னு ஒரு படமே வந்துருச்சுங்க. அப்போ நம்ம இட்லி கடை இன்னும் சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். அப்போ அவனுடைய சிந்தனை பாருங்க. அப்போ 10ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் உலக புகழ் பெற வைக்கிறார். ரைட். அடுத்து 4 பார்க்கிறார். 4ன்னா என்னன்னா ப்ரமோஷன். 4ஆம் இடம் என்பது கார். மிதுன ராசிக்காரர்கள் கார் வாங்க போறீங்க. ஆமா, நீங்க கல்யாணத்துக்கு போகும்போது ஒரே கார் தான், ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க. அடுத்ததாக 7 பார்க்கிறார். காதல் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில சனி கொடுக்கிறாரு. அவருக்கு சனி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, ஜாதி மதம்லாம் ஒண்ணும் கிடையாது. லவ் பண்றியா? ஆமா. ஒர்த்தா? இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? சனி சொல்லுது. சொல்லிட்டியா? ஓகே, இப்போ ப்ரொசீட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஐயா அவங்க வீட்டுல இது நான் பாத்துக்கிறேன்டா, நீ லவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் இல்ல, சாட்சிகள் துறைக்கு சனி பகவானே போடுவார். யூ டோன்ட் வரி. நடத்தி வைப்பதே சனிதான். அப்போ சில பேருக்கு முதல் திருமணம் முடிந்து 2வது திருமணம், அதுதான் ஃபெயிலியர் ஆச்சா, 2வது கல்யாணம் ஆகும், கவலைப்படாது, உங்களுக்கு ஆயிடும். அப்போ 7ஆம் இடம் என்பது ஃபாரின் போற யோகம். மிதுன ராசிக்காரர்கள் ஃபாரின் போறதுதான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன லவ் முடிவிட்ட வாயா, வேலை இருக்கு, இந்த பக்கம் வேலை, இந்த பக்கம் லவ், இந்த பக்கம் இன்வெஸ்ட்மென்ட்கான கரெக்டான டைம் அப்படின்றீங்க. வண்டர்ஃபுல் டைம். மிதுன ராசிக்காரர்களுக்காகத்தான் சனி பகவான் இந்த சனி பயிற்சியே நடத்துகிறார். மற்றதெல்லாம் சும்மா போங்க. உங்களுக்காக மட்டும்தான் இந்த இயக்கமே நடக்கிறது. உங்களை நிறைந்த மனதுடன் பிளஸ் பண்ண போறார்.
அழகா சொல்லிட்டீங்க சார். அதாவது கேர், கார், காதல் 3 ரைமிங்கா உடைச்சிட்டீங்க. சூப்பரா இருக்குல்ல? கேர், கார், காதல். அடடா. சூப்பர் சார். நன்றி சார். நன்றி. மிதுன ராசிக்காரர்கள் அடிச்சு விளையாடுங்க.